வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். மாதவிடாயை தள்ளி போடணும் அப்படின்றதுக்காக இப்போ நிறைய பேர் மாத்திரைகள் எடுக்கிறாங்க. ஸோ அதை எடுக்கிறதுனால என்ன மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படுது, அது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஸோ அதை பற்றின ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பெண்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை ஏதோ ஒரு கல்யாணம் வருது, இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பயம், அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பீரியட்ஸ் வந்துடக்கூடாது, ஐயோ பீரியட்ஸ் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படும். ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைகளில் மெடிக்கல் ஷாப் போய் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே போய் மாத்திரைகள் வாங்கி அவங்களாவே சாப்பிடுவாங்க. ஸோ இதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதாகவும் சொல்லப்படுது. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, மாதவிடாய் சுழற்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் தான். ஸோ முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே அவசியம்தான். ஸோ அந்த நம்ம மாத்திரைகள் நம்ம எடுக்கிறதுனால, அதாவது இந்த பீரியட்ஸை தள்ளி போடணும்னு எடுக்கக்கூடிய மாத்திரைகளில் ப்ரொஜெஸ்ட்ரின்ற ஒரு ஹார்மோன், அது ஒரு ஹியூமன் மேட் ஹார்மோன்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஒரு டேப்லெட் ஃபார்மில் வருது. ஸோ அதை எடுத்துக்கிறதுனால பீரியட்ஸ் டிலே ஆகும். அதாவது இப்போ ஒரு 3 நாட்களோ இல்லை 7 நாட்களோ 10 நாட்கள் கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு நாளைக்கு 3 வேளை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாத்திரைகளையும் ஒரு நாளைக்கு 3 வேளை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேப்லெட்டை எடுக்கும்போது, ஹார்மோன் உள்ள இந்த டேப்லெட்டை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்மோனோட சுழற்சியும் பாதிக்கப்படுது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக இது நீங்கள் என்றைக்காவது எடுத்திங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் சில பேர் அடிக்கடி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு தான் சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ என்றைக்காவது எடுக்கும்போது கூட பிரச்சனை ஏற்படாது. அடிக்கடி எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தலைவலி வரலாம், ப்ளீடிங் இர்ரெகுலராக இருக்கலாம், பிரெஸ்ட்டில் ஒரு இது வலி தொட்டா வலிக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், ப்ளோட்டிங் இருக்கலாம், அவங்களுடைய மென்சுரல் சைக்கிளில் சில சேஞ்சஸ் ஏற்படலாம். அதாவது அவங்களுடைய அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சுழற்சி பாதிக்கப்படுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதனாலே பீரியட்ஸ் தள்ளி போகும், சில சமயம் இர்ரெகுலராக இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே மாதிரி வெயிட் கெயின், உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இது அடிக்கடி எடுத்தால் பக்கவாதம், வலிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மாத்திரைகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இல்லை எனக்கு கோயிலுக்கு போகிறேன், எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசனை எடுங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு நல்லது. நீங்களாக போய் ஒரு மெடிசனை கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா, வாங்கி அதை ரெகுலராக எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ பெட்டர் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டுட்டு அது தகுந்த மாதிரி மாத்திரைகள் தான் எழுதுவாங்க. ஸோ இப்போ நீங்களாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. ஸோ அதுதான் என்றைக்குமே நல்லது. ஓகே பஸ், பெண்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான். ஏன்னா நம்ம நிறைய பேர் சில பேர் தெரிஞ்சே சாப்பிடுவாங்க, சில பேர் ஆமாம் நம்ம என்னைக்காக தானே சாப்பிட போகிறோம், இதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட போகுதுன்னு நினச்சி தெரியாமலே கூட வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அதனால் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.